ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்ட சொல்கிறது? உங்ககிட்ட தானே சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனசு அமைதியே இல்லாமல் தாங்க இருக்குது எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். தினந்தோறும் உழைக்கிறதுக்கு ஓடி ஓடி ஓடாதாங்க போயிட்டுருக்கோம். மனசு மட்டும் எப்போவுமே அமைதி ஆகிறதே இல்லைங்க. மனசு அமைதியாக எப்படி வச்சுக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச வழிகளை சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. வாரம் ஒரு முறையாவது பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு நம்ம இந்த மாதிரி பார்க்குக்கு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்லேயே மீன் தொட்டிங்க, பறவைங்க, இல்லை இந்த மாதிரி செடிங்க வளர்க்குறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு மனசு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரச்ச ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி கார்டன் பக்கத்துலேயோ இல்லை தனிமையாவோ உட்காந்துக்கிட்டு நம்ம சாங்ஸ் கேட்குறது நம்ம மனசை அமைதிப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பசங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கூட நம்மளோட மனசு லேஸ் ஆகுங்க. ஏன் கரெக்டாக குறிப்பிட்டு இந்த காலகட்டம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப உழைக்கிறதுக்காக ஓடி ஓடி நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கிறது இல்லை. அதிகமாக நம்ம சம்பாதிக்கிற அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட தாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கிறத வச்சு தாங்க நம்ம லைஃப்பை நம்ம இன்னும் வருங்காலத்தில் நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எல்லோரும் மனசில் வச்சுக்கிட்டு இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு விஷயம் நண்பா, நம்ம லைஃப்ன்றது எப்போ முடியும் எப்போ தொடங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தட் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.